என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீங்க எல்லாரும் ஒரு மனு எழுதி அமைச்சிருந்தீங்க. ஸோ ஒரு பேப்பர்ல ஒரு மனு எழுதி ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அமைச்சிருந்தீங்க. என்னடா நமக்கு ஏன் மனு கொடுக்குறாங்க? நான் யோசிச்சேன், நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா நமக்கு மனு கொடுக்குறாங்கன்னு. அது படிக்கும்போது தான் தெரிஞ்சுது நிறைய பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு, இது வந்து எப்படியாவது முழுமையாக வந்து சால்வ் பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ பிரதர் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மொத்தமாக அந்த ஷெட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா கொட்டேஷன் வரும். நாங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேற ஒரு ப்ராசஸ் சொன்னார், காயின்லாம் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்கள்கிட்ட காசு வாங்கி ஒன்று பண்ணலாம், அது 5 ரூபா போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நானும் அவர் தான், இல்லை பண்ணால் ஃப்ரீயாக பண்ணணும், யாருக்குமே காசு இருக்கக்கூடாது, கஷ்டத்துக்குன்னு ஹெல்ப் பண்ணுறோம், அதுவே இன்னொரு கஷ்டம் ஆகிடக்கூடாது, நம்மளால் இது எவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு சொல்லி தான் யோசித்தேன். ஏன்னா வந்து நீங்கள் அந்த மனுவில் போட்ட வார்த்தைகளுக்கும் கையெழுத்துக்கும் வந்து அதை படிச்சுட்டு நகர்ந்து போக முடியல. 10 நாளில் வந்து நான் வந்து அந்த காசெல்லாம் போய் பழையபடி இந்த மேடை நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் சேர்த்து ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்து இந்த ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு வந்து கொடுத்தாச்சு. கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு ஊருக்கு வந்து என்னால் முடிஞ்ச தொண்டை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.